உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு தமிழ் சொந்தங்களே, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாகவும் சமூக ஊடகத்தின் வாயிலாகவும் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. இந்த NBC செய்தி மடலானது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அநேகருடைய இதயங்களில் ஏற்படுகிற கேள்விக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து பதிலை தேடும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அன்பு நேயர்களே, டிசம்பர் மாதம் வந்தாலுமே ஒரு குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும், அதே சமயத்தில் இயேசுவின் பிறப்பும் கூட உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை மையமாக வைத்துதான் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கவிருக்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. டிசம்பர் மாதம் வந்தாலுமே குளிர்ச்சி மட்டுமல்ல, இயேசுவின் பிறப்பின் கொண்டாட்டங்கள் கூட உலக தலைவர்கள், பெரும் திரளான மக்கள் கூட கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒரு அவதாரமா, அது ஒரு பிறப்பு ஐயா? ரொம்ப பெரிய கடினமான, மக்கள் அதை பற்றி சிந்திக்காமல் போன ஒரு காலத்துல இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக கன்னி மரியாளின் வயிற்றில நீங்களும் நானும் பிறப்பது போல முதல் 10 மாதம் அவர் இருந்து பிறந்தார். வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனம். அவள் தன் முதற்பேரான குமாரனை, கவனிங்கள், பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில கிடத்தினாள். இந்த ஒரு வசனத்துல இயேசு கிறிஸ்து நிறைமாத கர்ப்பிணியாயிருந்த மரியாளின் வயிற்றிலிருந்து பிறந்தார். பிறந்தவர் ஏதோ ஆவியாகிவிட்டார், ஒளியாகிவிட்டார் என்று சொல்லாமல் அவர் வளர்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 42வது வசனம். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமையின்படியே எருசலேமுக்கு போய், இன்னும் தொடர்ந்து நம்ம படிப்போமானால் லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். இதை தொடர்ந்து தான் 33வது வயதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், சிலுவையில் மரித்தார். லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனத்தில் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தியானார். இப்படி தான் நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த வசனங்களை எல்லாம் நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய அறிவில் சேர்த்து கொள்ளும்போது மிக தெளிவாக கண்ணாடியிலே பார்க்கிற ஒரு முகத்தை போல இயேசு பிறந்தார் என்பது மிக நுட்பமாக, தெளிவாக, அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்டிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். ஜீசஸ் வாஸ் born, இயேசு பிறந்தார் என்பது அடிப்படையான விஷயமா இருக்கு. இப்போ பிறந்தார் என்பதை தான் born அப்படின்னு நம்ம சொல்றோம். அவதாரம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்கன்னா இன்கார்னேஷன். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு இடத்தில் கூட இன்கார்னேஷன் வார்த்தையில் அவரை குறிப்பிடவே இல்லை. ஆனால் இந்நாள் வரைக்கும் கண்கள் இருந்தும் குருடர்களாக, செவிகள் இருந்தும் செவிடர்களாக, மனம் இருந்தும் பைத்தியங்களாக இந்த கிறிஸ்தவம் விழுந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்தவத்தில் மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் தவிர மற்ற யாவரும், அது கத்தோலிக்கத்தில் தொடங்கி பெந்தேகோஸ்து அமைப்பு வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை அவதாரம் என்று சொல்லி அவர்கள் தவறாக போதிப்பதை நான் பார்க்கிறேன். அவதரித்தார் என்று சொல்றாங்க. நீங்க பாட்டில் பார்த்தீங்கன்னா அவதாரம், அவதரித்தார் என்று பாடுறாங்க. அப்படியானால் அவர்களுடைய எண்ணங்களிலோ அவதாரம் என்ற சொல் இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ அந்த சொல்லுக்குள்ள இருக்கிற பயங்கரம் என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. அவதாரம் என்ற சொல்லுக்குள்ள வரும்போது ஏற்கனவே ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனை ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சிக்கிச்சுன்னா அவனை அந்த ஆவி பிடித்த மனிதன், அந்த அவதாரம் அப்படின்ற அர்த்தத்துக்கு போயிடும். ஆனால் இயேசு பிறந்தார் என்பதுதான் வேதவசனத்தினுடைய கருத்து. அவரை அவதாரம் எங்கேயுமே வேதாகமும் அழைக்கல. உதாரணமாக பவுலும் பர்னபாவும் இக்கோனியா பட்டணத்துக்கு சென்றார்கள். இந்த தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். அவர்கள் அந்த பட்டணத்தில் போய் அற்புத அடையாளங்களை செய்த போது அந்த பட்டணத்தில் உள்ள அனைத்து மக்களும், அந்த ஊரில் இருக்கிற கோவில் பூசாரியும்
எருதுகளோட வந்து அவர்களுக்கு முன்பாக பலியிட வந்தாங்களாம். they wanted to give sacrifice. அப்போ அந்த ஜனம் என்ன நினைக்கிறாங்க, தேவன் வந்து மனித அவதாரம் எடுத்து வந்துட்டாரு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு 2 பேரை அவங்க சொல்றதை நீங்க பார்க்கலாம். உதாரணமா அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 11 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, கவனியுங்கள், தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிகோனிய பாஷையிலே சத்தமிட்டார்கள். 1 12ஆம் வசனம் பாருங்கள். பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் ஆனபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் மாலைகளையும் வாசலனை கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தான். இந்த தகவலை நீங்கள் பார்க்கும்போது, அதாவது பர்னபாவையும் பவுலையும் அவர்கள் என்ன சொல்கிறாங்களாம், யூபித்தர் மெர்க்குரி, கடவுள் வானத்திலிருந்து இங்கே அவதாரம் எடுத்து வந்து விட்டார், வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பலியிடுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் அவதார கொள்கை. இப்போ இதே அவதார கொள்கையை நம்ம இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கணும்னா, மார்க்கு 5ஆவது அதிகாரம், இங்கே ஒரு மனிதன் பொல்லாத ஆவினால பிடிக்கப்பட்டிருந்தான். அந்த ஆவி அவனுக்கு ஒரு அவதாரம் போல இருந்தது. அதனால அவனுக்கு பேர் இல்லை, மாறாக அவனுக்கு இன்னொரு பேர் இருந்தது. அது என்னன்னா லேகியோன். லேகியோன் சொன்னா 6000 என்று பேர். அதாவது அன்றைய ரோம அரசுல 6000 பேரை கொண்ட ஒரு இராணுவ அமைப்பு இருந்தது. அவ்வளோ பேர் ஒரு ஆளை பிடிச்சிருந்தது. இவன் தான் அவதாரம். இங்கே இந்த மனிதனை சங்கிலிகளாலும் கட்ட முடியாதான், விலங்குனாலையும் கட்ட முடியாதான், அதை உடைச்சிருவான். அவன் ஊர்ல குடியிருக்கிறது இல்லை, அவன் கல்லறையில குடியிருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த மனிதனை இயேசு கிறிஸ்து சந்தித்த போது அவனிடத்தில் இருந்த அந்த பொல்லாத ஆவியை அவனை விட்டு போ என்று சொன்னார். இங்கே தான் நீங்க கவனிக்கணும். அப்படி சொன்ன போது அந்த பிசாசுகள் 6000 அது விலகி ஓடுகிறது. அப்படி போகும்போது ஒரு புதிய அவதாரத்துக்குள்ள போகுது. என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதை மார்க் 5ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அவ்விடத்தில் மலையின் அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. அதாவது 2000 பன்றிகளுக்குள்ள 6000 பொல்லாத ஆவிகள் உள்ளே சென்றது. இப்போ ஒரு புதிய அவதாரத்தை அந்த பன்றி அடைந்தது. அது தாங்க முடியாம பன்றி அவதாரம் மலையிலிருந்து உருண்டு பிறண்டு கடல்ல விழுந்து அமிழ்ந்து இறந்து போனது. இப்போ அவதாரம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு உயிர், ஒரு மனிதன் அவன் உடலுக்குள்ள புகுந்து கொண்டு செயல்படுவது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அவதார கொள்கைகள் இருக்கிறது. இந்த அவதார கொள்கையின் மேலே தான் நம்முடைய நாட்டினுடைய பிரதான மதம் அமைந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது தசாவதாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தசம் என்றால் 10ன்னு அர்த்தம். அதில் இந்த குறிப்புகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம் நாட்டில் வந்து அவதார கொள்கையை கொண்டிருக்கும் போது இங்கே கிறிஸ்துவை அவதாரம் என்று நீங்கள் சொல்லி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பிரசங்கம் செய்தால் அது எப்பேற்பட்ட ஒரு தீமையை விளைவிக்கும், அறியாமையை உருவாக்கும். இயேசு அவதாரமா? இல்லை. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவருக்கு இயேசு என்று பெயரிட்டு அவர் 12வது வயதிலே எருசலேமுக்கு சென்றார். 30வது வயதிலே யோர்தான் நதியண்டை ஞானஸ்தானத்தில் நின்றார். 33வது வயதில் ரோமர்களுடைய கைகளினாலே சிலுவையிலே அறையப்படுகிறார். இத்தனை தகவல்களையும் படிக்கிற மக்கள் இயேசுவை அவதாரம் என்று குறுக்கி விடும்போது, இங்கே ஏற்கனவே தசாவதாரம் இருக்குது இல்லையா, அது 11வது அவதாரமா மாத்திருவாங்க. நம்ம ஊர்ல
இயேசு கிறிஸ்து யாரும் விரோதிக்கிறது இல்லை, அவரும் அவதாரத்தில் ஒரு அவதாரம். இன்னைக்கு நாம் ஒருத்தரை பிள்ளைகளை கண்டிக்கும் போது திட்டும் போது ஏடா குரங்கு அவதாரமா இருப்போனா அப்படி சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல அவதாரம் என்பது ஏற்கனவே இருக்கிற ஒரு மனிதனை, உயிருள்ள ஒரு மனிதனை அவனுடைய செயலுக்காகவும் நாம் அவதாரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் பைபிளில் இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு இடத்திலும் அவதாரம் என்று அழைக்கல. இயேசு அவதாரமாக இருந்தால் அவர் நம்மை புரிந்து கொள்ள முடியாது. அவர் வந்த வேலையை பார்த்துட்டு அவர் போயிட்டு இருப்பார். இயேசு ஏன் மாம்சத்திலும் இரத்தத்தையும் உடையவராக பிறந்தார்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே மாம்சத்திலும் இரத்தத்திலும் உள்ள பாவத்தை நீக்கவும் மரணத்தை நீக்கவும் அவர் மாம்சமானார். அப்படி நீங்க சொல்லும்போது இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மனிதனாக பிறந்தாரா? ஆம், அவர் மனிதனாக பிறந்ததினால்தான் அவருடைய பெயர் என்ன, எந்த ஊரில் பெத்லகேம்ல பிறந்தாரு, எந்த காலகட்டத்தில் பிறந்தாரு, யாருக்கு பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எல்லா தகவலும் இருக்கு. இதில் ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டியது, அவர் பிறந்ததினால்தான் நம்முடைய உடலும் அவருடைய உடலும் ஒன்றானது. நாம் சுமக்கும் மரணத்தை அவர் சுமக்கக்கூடியதாக மாறியது. நம்ம உள்ளூர் கவிஞன் ஒரு பாட்டு பாடுறார், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அப்போ மனிதர்களுடைய ஏக்க பெருமூச்சு கடவுள் மனிதனாக வந்தால்தான் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. நீங்கள் பாருங்க, எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும், இந்த இடத்துல அவர் என்பது இயேசுவை குறிக்கிறது, அவர்களைப் போல, இந்த அவர்களைப் போல என்பது உங்களை என்னையும் குறிக்கிறது, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். He became flesh and blood. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், in order to destroy the power of Satan. இயேசு மனிதனாய் பிறந்ததனால்தான் பிசாசினுடைய தலையை நசுக்கும்படியான அதிகாரம் உடையவரானார். இதனால்தான் ஆதியாகமும் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கிறோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய தலை எங்கே நசுக்கினார்? சிலுவையிலே. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஏனென்றால் பிள்ளைகளாகி நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனால, நாம் மரணத்தை சுமந்து கொண்டிருக்கிறதுனால, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை கொல்லவும் நம்மை விடுவிக்கவும் தக்கதாக அவர் மாம்சமானார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை, கவனியுங்கள், நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனசாட்சியில் இது கடவுளுக்கு விளங்காது, இது கடவுளுக்கு தெரியாது, என் கஷ்டம் அவருக்கு புரியாது, என் உணர்வு புரியாது, என் சிந்தனை விளங்காது, எனக்கு இருக்கிற கஷ்டம், எனக்குள்ள இருக்கிற முள் அவருக்கு தெரியாது, என்னுடைய வேதனை அவருக்கு புரியாது அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் துன்பப்படுகிறான். எல்லா மனிதனுடைய பாடுகளை அவர் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், எல்லா மனிதர் மீது உள்ள மரணத்தை நீக்க வேண்டுமானால், எல்லா மனிதர்கள் மீதும் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டுமானால், அவர் மனிதனாக பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் 20 மதங்கள் இருக்கு. எந்த ஒரு மதத்திலும் இல்லாத ஒரு கருத்து தான் இது. அதாவது தேவன் மனிதனாக வந்தார், தேவன் மாம்சமானார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், God became flesh, manifested in the flesh என்று தான் படிக்கிறோம். அப்போ இயேசுவை நீங்கள் அவதாரம் என்று சொல்லும்போது, ஏதோ ஒரு 33 வயதாகும்போது
திடீரென்று அவருக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி புகுந்து அவரை இயேசுநாதராக மாற்றிவிட்டது என்ற மாதிரி அர்த்தம் போயிடும். ரெண்டாவது, பிறந்தார் என்று சொல்கிறவர்களுக்கும் அவதாரம் என்று சொல்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. அவதார கொள்கையை நம்புகிறவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் புதிய ஏற்பாட்டில் இல்லாத பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியங்களையும் பின்பற்றுறாங்க. உதாரணமாக, இயேசு கிறிஸ்து இந்த தேதியில் பிறந்தார் என்று புதிய ஏற்பாட்டில் இல்லை. கிறிஸ்மஸ் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இல்லை. கிறிஸ்மஸ் காலத்தில் பேசப்படுகிற இந்த சிவப்பு உடை அணிந்த அந்த கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா அவரை பற்றி எந்த வடிவமும் இல்லை. அதே போல கற்பக விருட்சம் போன்ற ஒரு மரம், அந்த மாதிரியான கருத்துகள் இல்லை. இதெல்லாம் மதத்தின் அடையாளங்களாக இருக்கிறது. இதை ஆரம்பித்தவங்க கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் இப்பொழுது அதிகமாக பின்பற்றுவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பரிசுத்த ஆவியின்படி நடக்கிற மக்கள்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு கூட்டம், கிறிஸ்தவத்தில் 3வது பிரிவு. அவங்க தான் இப்போ தாழ விழுந்து இந்த விக்கிரக வழிபாடுகளுக்கு துணை போட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் இயேசு கிறிஸ்து யார் என்று பள்ளியில் கேட்டால் இந்த சின்ன குழந்தைங்க சாண்டா கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது அவர்களுடைய மனதில் இயேசுவை மறந்து இந்த அடையாளத்தை அவர்கள் நினைவு வைத்திருக்காங்க. அதனால் அவதார கொள்கையின் கீழே தான் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த அவதார அமைப்பை நம்புறவங்க எல்லாம் இந்த வழக்கங்களையும் பழக்கங்களையும் இதெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசம் கிடையாது. திஸ் இஸ் நாட் an apostolic டீச்சிங். இதை நம்ம பார்க்க முடியல. ஆனால் மார்க்கத்தில் இருக்கிறவங்க உலகத்தில் ஒரு பொது நாள் டிசம்பர் 25ன்னு சொன்னால் சரி, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் விக்கிரக வழிபாடு செய்வதற்கு, குடித்து வெறித்து சல்லாபம் செய்வதற்கு, அசிங்கமான வாழ்க்கை செய்வதற்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு உரிமை இல்லை. அதனால் பிறப்பு என்பது வேற, அவதாரம் என்பது வேற. இதை நீங்கள் விளங்கணும், இந்த சமுதாயம் விளங்கணும், நச்சுன்னு இது புரியணும். அல்லது மயக்கத்தில் அப்படியா இருக்கலாம், அதனால் என்ன இப்படியே இருக்கலாம், இத்தனை ஆண்டுகள் இப்படியே போய்விட்டது, இப்படியே நாங்கள் போகலாம், இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. எப்பொழுதுமே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். அப்போ உன்னை விடுதலை பண்ணும் சத்தியம் இந்த காலையில் நீங்க கேட்குறீங்க. இயேசு அவதாரம் அல்ல, இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார்னு சொன்னாதான், நம்பினாதான், கீழ்ப்படிந்தாதான் உன்னுடைய வாழ்க்கை மலரும், நீ ரட்சிக்கப்பட முடியும். ஐயா, நீங்கள் கொடுக்குற இந்த வேத ஆதாரங்களை பார்த்தா அவதாரத்துக்கும் பிறப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்களே. அது உண்மைதான். அதாவது 1 பேதுரு 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் படிக்கிறோம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அப்போ நான் இந்த பைபிள் எடுத்து போதிக்கிறதா இருந்தா வேத வசனத்தின்படி தானே போதிக்க முடியும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்த அவதார கொள்கைக்கும் பிறப்பு கொள்கைக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தால், அந்த சத்தியத்தை உள்வாங்கி கொண்டு நீங்கள் கிறிஸ்தவராகவும் திருச்சபையாகவும் இருக்க விரும்பினால் இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பாருங்க. ஆவிக்குரியவைகளை மாம்சத்துக்குரியவைகளோடு நீங்கள் சம்பந்தப்படுத்தினால் நீங்கள் குடித்து வெறித்து விழா கொண்டாடி விக்கிரக வழிபாடுகளிலே விழுந்து சாவீர்கள். ஆகவே ஆவிக்குரியவைகளை, ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்கள் ஆவிக்குரியவைகளாக பார்க்க வேண்டும். அதனால்தான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம், எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம், do not think beyond what it is written. அப்போ ஒரு ஆள் என்ன சொல்றாரு, திங்க் பண்ணி பார்க்குறேன், நான் யோசிக்கிறேன், ஐயா இருக்கட்டும், இப்போ வசனம் இப்படி இருக்கு, ஆனால் நாங்கள் இவ்வளோ காலம் இப்படி இருந்துட்டோம், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விழா தேவைப்படுது,
அப்போ எழுதப்பட்டவர்களுக்கு மிஞ்சி நீங்கள் என்ன செய்துட்டீங்க? நினைச்சிட்டீங்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை அவதாரம் என்ற கொள்கைக்குள்ளே வரும்போது எல்லா பாவ செய்திகளும் அங்கே வந்துடும். அதோட ரொம்ப முக்கியமாக பெரிய துரோகம் ஒன்று, தேவன் தமது குமாரனை உன்னுடைய மாம்சத்தில் இரத்தத்தில் அவர் அனுப்பினார் என்ற அந்த முழு தகவலை நாம் நாசப்படுத்துகிறவர்களாகிடுவோம். இயேசு என்று அவருக்கு பேரிட வேண்டும். அவதாரத்துக்கு ஒரு பேர், 2 பேர் இருக்கும். எப்படின்னா, ஏற்கனவே அவனுக்கு ஒரு பேர் இருக்கும், யார் அவனை பிடிச்சிக்கிட்டானோ அவன் அவதார பேர் ஒன்று இருக்கும். ஆனால் இயேசுக்கு அவதார பேர் வைக்கலையே. இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவருக்கு என்ன பேர் வைக்கணுன்றத பிறக்கிறதுக்கு முன்னாலே தேவதூதன் மரியாள் இடத்துல சொல்லியிருந்தார். அவருக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த ஒரு வசனத்தில் அவதார கொள்கை இல்லை. ஏன்னா மரியாள் கர்ப்பவதியாகி, இப்போ ப்ரெக்னென்ட் கர்ப்பவதி அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள 10 மாதம் இருக்குது. ஏன்னா எல்லா மனிதர்களும் ஏறக்குறைய 10 மாதம் தாயின் கர்ப்பத்தில் இருக்காங்க. அது அவதாரம் இல்லை. அடுத்து கர்ப்பவதியாகி ஜெண்டர், ஆனா பெண்ணான்னு கூட சொல்லப்பட்டது. ஒரு குமாரனை பெறுவாய். 3வது பிறக்கிறவருக்கு என்ன பேர் வைக்க முடியும்? இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இந்த சத்தியம் மரியாளுக்கு சொல்லப்பட்டது. அதை படித்து பார்த்து உணரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு எனக்கும் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு இதை மாற்றுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த இடத்துல இயேசுன்னு ஏன் பேர் வச்சாங்க? மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கவனிங்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பாள் என்றார். இந்த இடத்துல இயேசு என்ற அந்த பெயருக்கு பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். He will save his people from their sin. ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதுதான் இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம். அப்படி இருக்கும்போது இயேசுவை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை நம்ம நன்றாக உணர வேண்டும். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் பவுலடியார் தன்னை ஒரு பாவி என்றும் நாம் அனைவரும் பாவிகள் என்றும் நம்மை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து பிறந்தார் என்றும் அறிக்கை எடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும், நல்ல கவனிங்க, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இந்த இடத்துல கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கிறிஸ்துவான உலகத்தில் வந்தார் என்கிற இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ஏற்றதாக இருக்குதாம். It is true and faithful that Christ died for the sinners of the world. ஆகவே அன்பு சகோதரனே, நான் என்ன சொல்றேன்னா, விழா காலத்தில் மகிழ்ச்சி அடைகிறவர்களை பற்றி எனக்கு எந்த மனஸ்தாபம் கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம். அது சந்தோஷமா இருந்தால் சந்தோஷமா இருக்கட்டும். ஆனால் அந்த சந்தோஷத்தின் உள்ளே நீங்கள் பாவங்களை செய்யாதிருங்கள். அடிப்படை சத்தியத்தை மாற்றி விடாதிருங்கள். இயேசுடைய பிறப்பை அவதாரத்துக்குள்ளே அழித்து விடாதிருங்கள். இந்த தேசத்தில் 11வது அவதாரமாக அவரை மாற்றி விடாதிருங்கள். இங்கே எல்லாமே அவதாரம் தான். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நீ இயேசுவை போதிக்கும் போது, சரி வெளிநாட்டில் இருக்காலாம் இன்கார்னேஷன் சொல்கிறானே, அவன் சொல்லுவான், சாத்தான் அவன் வாயில் அந்த வார்த்தையை போட்டிருக்கான். யூ நெவர் கம் அக்ராஸ் எ வேர்ட் இன் இங்கிலீஷ் இன்கார்னேஷன். அவதாரம் என்ற ஒரு சொல்லை நீங்கள் பார்க்கவே முடியாது. He was born. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆக இவைகளெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய மனம் கலங்குகிறது. இந்த கடைசி காலத்தில் கண்ணிருந்தும் பார்க்க முடியாமல், காதிருந்தும் கேட்க முடியாமல், மனம் இருந்தும் உணர முடியாமல்
கனநித்திரையின் ஆவியை உடைய மக்களாக சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் விழுந்து விக்கிரக வழிபாடுகளுக்கு போகும்படி சாத்தான் எல்லாரையும் விட்டுட்டான். இயேசு பிறந்தார் என்று சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் எதையாவது சொல்ல போய் அவரை சிறு குழந்தையாக மாற்றி வடிவம் கொடுத்து அவரை அவமானப்படுத்துவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு நாம் செய்கிற ஒரு துரோகம் போல இருக்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். லூக்கா 19 அதிகாரம் 10வது வசனம். இயேசு பிறந்தார் என்று எத்தனை முறை புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கும் போது படித்தவர்களும் பாமர்களும் தடுமாறி போனதை நான் பார்க்கிறேன். பாடல்கள் வழியாக ஒழுக்கக்கேடான விக்கிரக வழிபாடுகளை வார்த்தைகளாக வடித்தெடுப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் இதெல்லாம் இந்த நாட்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியமாக இருக்கிறது. நம்மை விடுதலையாக்கும் சத்தியமாக இருக்கிறது. நம்மை ரட்சிக்கும் சத்தியமாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக இயேசு பிறந்தார் என்றால் ஏன் பிறந்தார்? இயேசு பிறந்தாருன்னு சொன்னால் ஒரு மதத்தை துவங்குவதற்காக பிறந்தார். இயேசு பிறந்தாருன்னு சொன்னால் பண்டிகை கொண்டாடுவதற்காக பிறந்தார் இப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு எதற்காக பிறந்தார்னே சொல்லியிருக்கு. லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனம். இன்று, இது ஒரு முக்கியமான வார்த்தை. இங்கிலீஷில் வந்து டுடே, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன், இயேசு கிறிஸ்துவுக்கு பின். இதுதான் நம்ம வந்து கீப்பு கீமுன்னு சொல்கிறோம். இன்று அப்படின்ற ஒரு தகவலை அங்கே வச்சிருக்காரு. அந்த இடத்துல இன்று எதை குறிக்கிறதுனா உலகத்தினுடைய முதல் குடி மதிப்பு எழுதப்பட்ட நாளை குறிக்கிறது. அதாவது லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ரோமாபுரியில் உள்ள அகஸ்வேரு ராயன்னா ராஜாதி ராஜான்னு அர்த்தம். உலகம் முழுதும் உள்ள ஜனங்களை கணக்கு எத்தனை பேர் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சென்சஸ், அந்த சென்சஸ் எடுப்பதற்காக ஒரு கட்டளை கொடுக்குறோம். அந்த கட்டளை பிறந்த காலத்தில் யார் யார் ஆட்சியில் இருந்தாங்க, எங்கெல்லாம் இருந்தாங்கன்னு கூட பைபிள் சொல்லுது. பாருங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்நாட்களில், இந்த இடத்துல அந்நாட்கள் என்பது இதுதான் குறிக்குது. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனாலே கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. குடிமதிப்புனா சென்சஸ் அர்த்தம். சென்சஸ் எழுதுவதற்கு ஒரு நாளை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த நாளில் இயேசு பிறக்கிறார். அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். இயேசு பெத்லெகேமில் பிறப்பார் என்பதை இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் மீகா என்ற தீர்க்கதரிசி சொல்கிறார். இது மீகா 5:2 நீங்கள் படிக்கலாம். இயேசு வந்து பெத்லெகேம் தான் பிறப்பார். பாருங்கள், இந்த சரித்திரம் எப்படி இயேசுவினுடைய பிறப்புக்கு நேராக சுற்றி வருதுன்னு பாருங்கள். யார் ரோமாபுரியில் அரசனாக இருந்தான், யார் சமாரியாவில் இருந்தான், யார் யூதேயாவில் இருந்தான், அந்த நாட்களில் என்ன நடந்தது, எதுக்காக யோசேப்பு வந்து பெத்லெகேம் போனார், இதெல்லாம் இந்த தொடர்ச்சியை படிச்சுட்டே வரும்போது தான் இயேசுனுடைய பிறப்பை குறித்து நம்ம படிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும், கவனிங்க, இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வசனத்தில் இயேசு பிறந்தார் என்று சொல்லாமல் இயேசு இரட்சகராக பிறந்தார் என்று வசனம் சொல்லுது. எந்த ஊர்லன்னு கூட சொல்லு. அதாவது ஜீசஸ் பார்ன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஜீசஸ் வாஸ் பார்ன் அஸ் எ சேவியர் அப்படின்னு சொல்றதுக்கு வேறுபாடு இருக்கு. இப்போ இயேசு பிறந்தார்னா 4 பேரோட அவரும் ஒரு பிறந்தார்னு ஆயிடும். ஆனால் இயேசு பிறக்கும் போதே இரட்சகராக பிறந்திருக்கிறார். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? அப்போ மதத்தில் இருக்கவங்க எல்லாம் இயேசு பிறந்தார்னு சொல்லிட்டு அதோட ஓடி போயிடுச்சு. ஆனால் மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு இயேசுனுடைய பிறப்பை பற்றி பேசும்போது முதலாவது அவர் எனக்காக, என்னை ரட்சிப்பதற்காக, என் பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்வதற்காக இரட்சகராக பிறந்திருக்கிறார். அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதனால் பைபிள் எடுத்து காண்பிக்கிற இந்த நற்செய்தியை
திருச்சபை விளங்கிக்கணும், பொது ஜனங்கள் விளங்கிக்கணும், சமுதாயம் விளங்கிக் கொள்ளணும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடல் எவ்வளோ பெரிய ஆழ்ந்த சத்தியத்தை நீங்கள் சொன்னீங்க. இது உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு நல்ல ஒரு அருமையான தெளிவை நீங்கள் சத்திய ஆதாரத்தோடு சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நேயர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அவதாரம் அல்ல, அவர் இரட்சகராய் பிறந்தார் என்கின்ற உண்மையான சத்தியத்தை இந்த நாளில் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இது சத்தியம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு இந்த சத்தியத்தை எடுத்துரையுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட். என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550